மகாராஷ்டிராவில் முதல்வர் ரேஸ் தற்போது தொடங்கி இருக்கிறது. ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா முன்னிலையில் உள்ள நிலையில் எனது தந்தைதான் முதலமைச்சர் என ஷிண்டேவின் மகள் அஜித் பவாரின் மனைவியை தொடர்ந்து இப்போது ஷிண்டேவின் மகனும் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்சர் ரேஸ் தொடங்கி இருக்கிறது. தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சரா, ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சரா, அஜித் பவார் முதலமைச்சரா என்பது தொடர்பான குழப்பம் தற்போது நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சுமூகமான தீர்வு ஏற்படுமா அல்லது நாளை மறுதினம் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம், இதே போல கூட்டணி கட்சிகளான ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா பிரிவு மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பிரிவு ஆகியவை இந்த கூட்டணியில் நீடிக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி 81 இடங்களில் போட்டியிட்டு அவர்கள் 53 இடங்களில் இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் சிண்டேயும் தற்போதைய முதலமைச்சருமான அவரது மகன், தற்போது ஏக்நாத் சிண்டேயின் மகன் கூறியிருக்கிறது எனது தந்தை தான் முதலமைச்சர் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு புதிய குழப்பம் ஏற்படுமா? அந்த குழப்பத்தை நமது அரசியல் விமர்சகர் நந்தகுமார் கூறியது போல இந்த பிளவுகளை தடுக்கும் சக்தியும் கட்சிகளை உடைக்கும் சக்தியிலும் ஒரு மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றுள்ள பாஜக இந்த பிளவுகளை, கருத்து வேறுபாடுகளை களையுமா என்பது இன்னும் அடுத்த ஓரிரு நாட்களில் தெரிய வரும்.